வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கேஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க தோழர் ப்ரொஃபசர் டாக்டர் சுந்தரவல்லி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். வணக்கம் தோழர். ஆகஸ்ட் 15, 2022 வந்து மறக்கவே முடியாத ஒரு நாள். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பிரதமர் சுதந்திர உரையில வந்து சொல்றாரு, நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக கடுமையாக சொல்ல கூட பிரயோகப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, அதே தினத்தன்று குஜராத் நீதிமன்றம் கோத்ரா கலவரத்தில் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி கண் முன்னாலேயே தன் குடும்பத்தையும் பச்சிளம் குழந்தையையும் இழந்த பில்கிஸ் பானு வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட இந்த 11 குற்றவாளிகளை வந்து நன்னடத்தை காரணமாக விடுதலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி விடுதலை செஞ்ச செய்தியும் வந்து அதே நாள்ல வந்து வெளிவருது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பயங்கர கொந்தளிப்பு. இது வந்து அன்னைக்கு வந்து சனநாயகத்தையே வந்து இன்னைக்கு வந்து சீர்குலைச்சிடுச்சு, இது ஒரு கருப்பு நாள் அப்படிங்கிற அளவுக்கு விமர்சனங்கள் வந்தது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த 11 பேரை வந்து மாலை போட்டு ஸ்வீட் கொடுத்து அவங்கள வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. ஒரு பிஜேபி எம்எல்ஏ சொல்றாரு, இவங்கெல்லாம் வந்து பார்ப்பனர்கள், அதனால இவங்கெல்லாம் வந்து நன்னடத்தை உள்ளவர்கள், இதெல்லாம் ஜோடிக்கப்பட்ட வழக்கு அப்படிங்கறத பேசின வீடியோஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். இந்த கூத்தெல்லாமும் சுப்ரீம் கோர்ட்டும் பார்த்துட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு வந்து வந்திருக்குது. மீண்டும் இவர்கள் 11 பேரையும் வந்து விடுதலை செய்தது தவறு, கொண்டு போய் ஜெயில அடைங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு தான் குறைந்தபட்சம் ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை இந்த நாட்டில இருக்கிற பெண்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கும். ஏன்னா அதிகாரம் நினைத்தால் என்ன நிகழ்ந்தாலும் பெண்களுக்கு நீதி கிடைக்காது, பெண்கள் வந்து ஒரு கிள்ளுக்கிரையாக தூக்கி எறியப்படுவார்கள் என்ற அச்சம் இருந்தது. நம்ம கடைசி நம்பிக்கையே நீதிமன்றங்கள் தான். நீதிமன்றங்கள் துணிச்சலோடு, நாகரத்னா போன்ற நீதிபதிகள் எல்லாம் துணிச்சலோடு நின்று இது மாதிரியான தீர்ப்புகளை கொடுக்கிற போது, அதிகாரத்திற்கு எதிரான தீர்ப்புகளை கொடுக்கிற போது சாமானிய மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையும் நீதியின் மீதான பற்றும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது சாதாரண ஒரு தீர்ப்பா முடியல, ஒரு சமூகத்தினுடைய இயல்பு நிலையை குலுக்கி போட்ட ஒன்றா மாறுச்சு. நீங்க இந்த 11 பேரை வந்து கொண்டாடி பாட்டு போட்டு ரேடியோ வச்சு அந்த ஊரே திருவிழா குழம்பு ஆகும்போது, அதே ஊர்ல இருந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு வெளியேறினார்கள். தன்னுடைய சொத்து ஆடு மாடுகளை கூட ஊர்லயே விட்டுட்டு வெறும் மூட்டை முடிச்ச துணியை மட்டும் எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு போனாங்க. அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக நான் பார்க்கிறேன். நீங்க மாலை போட்டு மரியாதை செய்து லட்டு கொடுத்து ஒரு குற்றவாளியை, பாலியல் சுரண்டல்வாதிய, பாலியல் குற்றவாளிய, பாலியல் தண்டனை அனுபவித்த ஒருத்தனை ஒரு ஊருக்குள்ள இப்படி ஒரு படோடமா நீங்க வரவேற்றீங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஆண்களும் பெண்களும் சமூக நீதி குறித்து என்ன பார்வை இருக்கு? அவங்க வீட்டு பெண்களுக்கு இது போன்ற ஒரு சூழல் வருகிற போது அவர்கள் அதை எப்படி கையாள்வாழ்கின்ற அடிப்படை கேள்வி வந்துடும். அப்போ ஒரு இனமே அச்சத்துல இன்னைக்கு வரையும் உறைஞ்சு போய் கிடக்கு. அந்த அச்சத்தில் உறைந்து போன ஒரு இனத்திற்கான ஒரு சின்ன மருந்துதான் இந்த தீர்ப்பு என்று நான் பார்க்கிறேன். குறைந்தபட்சமாக இந்த தீர்ப்பு முன்னாடியே பேசியிருக்கணும். பலகட்ட விசாரணை, பில்கிஸ் பானுவினுடைய தொடர் முயற்சி தான் இந்த தீர்ப்பு காரணம். நீங்க சோர்வடையவே இல்லை, அந்த பொண்ணு சோர்வடையவே இல்லை. திரும்ப திரும்ப தனக்கான அநீதிக்கு எதிராக போய் 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 நீதிமன்றத்துல நிக்கிறாங்க. அதுல கிடைச்ச வெற்றி. சோர்வடையாம அநீதிக்கு எதிராக களத்துல பெண்கள் நின்றால் கட்டாயம் வேற வழியே இல்ல, வெற்றி கிடைக்கும் என்பதற்கான ஒரு கேஸா தான் இந்த கேஸை நான் பாக்குறேன். கொஞ்ச நாள் முன்னால பாத்தீங்கன்னா பிபிசியோடைய ஒரு டாக்குமெண்ட்ரி, இந்த கோத்ரா சம்பவங்களை பற்றிய ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆகி பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அந்த டாக்குமெண்ட்ரிலேயே பாத்தீங்கன்னா நேரடியாக இதில் அரசாங்கம் இன்வால்வ்டா இருக்கு, நரேந்திர மோடி இஸ் டைரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான விமர்சனங்களை வந்து அவர் மீது வைத்து, அவர் அரசாங்கத்தின் மீது வைத்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்தது. இந்த டாக்குமெண்ட்ரி வந்தோடனே பாஜக எந்த அளவுக்கு பரபரப்பானாங்க, இந்த டாக்குமெண்ட்ரியை வந்து பேன் பண்ற அளவுக்கு எல்லாம் போனாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு பிரசிடென்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்ப கோத்ரால நடந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஒரு இனக்கலவரம் வந்து மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இஸ்லாமியர்களுக்கு நடந்தது, இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு பிரசிடென்டா இருக்குமா? இனி இது போன்ற விஷயங்கள் இப்ப மணிப்பூர்ல நடந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு பாத்தீங்களா? 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி ஊர்வலமா கூட்டிட்டு போனாங்க. இப்ப அதுல அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆச்சு, என்ன ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கறதே இன்னைக்கு யாருக்குமே தெரியறது இல்ல. இன்னைக்கு மீடியாவும் அரசாங்கத்தோட கை கோத்துட்டு இது போன்ற விஷயங்களை வந்து மக்களுடைய நாலேஜுக்கு கொண்டு வரதும் இல்ல. இது ஒரு பிரசிடென்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க பொலிட்டிக்கல் ஈவென்ட்ஸ் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் ஆட்சியில் இருக்கிற வரை இது மாதிரியான பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரித்தே இருக்கும், பாலியல் சுரண்டல்கள் அதிகரிச்சுட்டு தான் போகும்.
நீங்க பின்னாடி இருந்த நாம உலகத்திலேயே பெண்கள் சுரண்டப்படுகிற, பெண்களுக்கு அச்சமூட்டக்கூடிய நிலமாக இருக்கிறதா இந்தியா மாறி இருக்கு. இவங்களுடைய ஆட்சியில முதலிடத்துல வந்திருக்கிறோம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, இந்த இந்த குஜராத் சம்பவம் இருக்குல்ல, இந்த குஜராத் கலவரமே இவர்கள் திட்டமிட்டு உருவாக்கியது. அதுலயும் கூட இந்த ரயில் எரிப்பே இந்த காவி கும்பல் செஞ்சது. அதுல ரயில்ல இறந்து போனவங்க 59 பேர்ல ஒரு 10-15 பேர் தான் கரசேவகர்கள், மத்தெல்லாம் பொதுமக்கள், குழந்தைகள். நீங்க இந்த 59 பேரை எரிச்சதே பிஜேபி தான். அதுலயும் கோத்ரா பகுதி எம்எல்ஏ தான் இந்த வேலையை செஞ்சாரு. இதை நான் சொல்லல. தெகல்கா சாதாரண மாணவர்கள் வேஷத்துல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன சின்ன வேஷத்துல போய் ஹிடன் கேமரா வச்சு வீடியோவே இருக்கு. நீங்க அவங்க எழுதின புத்தகமே இருக்கு, தனியா புத்தகம். அது தமிழ்ல முத்துகிருஷ்ணன் எழுதியிருக்காரு. நான் படிக்கிற காலத்துல அந்த புத்தகம் படிச்சுட்டேன் நானு. அவ்வளவு கொடூரமா உண்மைகள் ஃபுல்லா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல இந்த கலவரத்தை திட்டமிட்டு இந்த படுகொலையை இந்துக்கள் மீது நிகழ்த்தியவர்களே பிஜேபி தான். 1. 2வது இதை நிகழ்த்தி இதுக்கான ஆயுதங்கள் எங்க இருந்து வருதுன்னு இந்த சங் பரிவார் கும்பல் பேசுறாங்க. பஜ்ரங் தள் பேசுது, நாங்க திட்டமிட்டோம், பக்கத்து மாநிலத்துல இருந்து இரும்பு ராடு, இந்த மாதிரியான ஆயுதங்கள், துப்பாக்கிகள், கத்திகள், ஆள் இதெல்லாம் பக்கத்து மாநிலத்துல இருந்து கொண்டு வந்தோம் நேரடியா பேசுற வீடியோ இருக்கு. இந்த கலவரத்துக்கு பின்னாடி தி ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்ற ஒரு ஒரு ஆவணப்படத்தை ராகேஷ் சர்மான்னு ஒருத்தர், அப்ப நான் படிச்சுட்டு இருந்த காலகட்டம், அதனாலதான் மண்டையில நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ராகேஷ் சர்மாவுடைய இன்னும் யூடியூப்ஸ்ல இருக்கு. அது கொஞ்சம் நீண்ட படம். நீங்க எவ்வளவு திட்டமிட்டு இதை பரப்பினார்கள், எவ்வளவு திட்டமிட்டு இஸ்லாமியர்கள் மீது வன்மத்தை பொழிந்தார்கள், வெளிப்படையா நீங்க பாக்குற டாக்குமெண்ட் அது. அப்ப இந்த தெகல்காவும் இந்த டாக்குமெண்டை பார்த்தீங்கன்னா பிஜேபி எவ்வளவு மோசமாக இந்த காரியத்தை தங்கள் அரசியலா தக்க வச்சுக்கிறதுக்கும் அதிகாரத்துல தக்க வச்சுக்கிறதுக்கும் தொடர்ந்து செய்வாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். இந்துக்களை பலியிட்டு இன்னொரு இனத்தை பலியிட்டு ஆரிய பார்ப்பன ஆட்சியை உருவாக்க வேண்டியதா அவங்களுடைய அஜெண்டா. அதை நிச்சயமா செய்வாங்க. மணிப்பூர்ல குக்கி இன மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதுல அந்த பொண்ணுங்க ரெண்டும் வெறும் நிர்வாணமா இழுத்துட்டு வரும்போது நம்மளாம் பதறணும். நம்ம புள்ள அது அப்படின்னு பதறணும் நம்ம. அதுல நீங்க பாத்தீங்கன்னா அதுல அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது என்னங்க நீங்க பிரமாதம், 100 பேருக்கு இப்படிதான் நடந்திருக்குன்னு அவர் பேசுறாரு. அப்ப எவ்வளவு மோசமான சூழல்லாம் அங்க பெண்கள் இருக்காங்க பாருங்க. இதே கும்பல் தான் போய் இங்க கேரளாவுல போய் உட்கார்ந்துகிட்டு அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லிட்டு இருக்கு. அதுவும் என்னன்னா அது ஒரு இயக்கமா செஞ்சு 10 நாள் கிறிஸ்தவ கோயில், கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவர்கள் கூடுகிற இடங்கள் எல்லா இடத்துலயும் போய் அவங்களுக்கு நல்லிணக்கமாக போய் வாழ்த்து சொல்றாங்க. இந்த அயோக்கியத்தனங்கள் தொடரும், இது மாறவே மாறாது. நீங்க 100 தீர்ப்பு, என்ன விவேக் சொன்ன மாதிரிதான், 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுன்னா 1000 தீர்ப்பு வந்தாலும் இந்த கும்பல் அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நடக்கும். எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இந்த தீர்ப்பு அந்த பொண்ணுடைய, அந்த தங்கச்சியுடைய தொடர் நீதிக்கான போராட்டத்திற்கு எடுத்த வெற்றின்னு பாக்குறேன். ஆனால் ஒருபோதும் சங்க பரிவார் கும்பல் பெண்கள் மீது மரியாதையும் நியாயமாக அவர்கள் வாழக்கூடிய சமூக நீதி பார்வையும் அற்றவர்கள் என்பதனால இந்த நிலை மாறாது. அதுல நான் உறுதியா இருக்கேன். இந்த பிஜேபி இந்த பாலியல் குற்றவாளிகளை எல்லாம் பொத்தி பொத்தி காப்பாத்துறது, அவங்கள இந்த மாதிரி தூக்கி வச்சு கொண்டாடுறது, இது ஏன் நினைக்கிறீங்க தோழர்? இப்போ ஒரு ரெஸ்ட்லெஸ் ப்ரொடெஸ்ட் ஒண்ணு நடந்தது, குத்துச்சண்டை வீராங்கனைகள் கிட்டத்தட்ட 4 மாசம் உட்கார்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது இந்தியா பூரா இவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுது அப்படிங்கும் பொழுது இதை நாங்க சரி பண்றோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தைக்கெல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு அதுவும் சரியாகாம அவங்க வாங்குற ஒலிம்பிக் மெடல் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு போறாங்க. எங்களுக்கு கொடுத்த பத்மஸ்ரீயே வேணான்ட்டு திருப்பி கொடுத்து, இது ஒரு நேஷனல் லெவல் ஷேம். நம்ம நாட்டுக்கு பெருமை தேடி தந்த பெண்களை எவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இது போன்ற இன்சிடென்ட்ஸ். பிஜேபி ஏன் இந்த பாலியல் குற்றவாளிகளை பாதுகாக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஒரு பிரிஜுபூஷனா இருக்கட்டும், இப்ப கூட ஒரு பிஜேபி எம்எல்ஏ பாக்சோ சட்டத்துல குற்றவாளின்னு சொல்லி 25 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. மெட்ராஸ்ல நடந்த சம்பவத்திலயும் குற்றவாளியை தூக்கிட்டு ஊர்வலம் போனது. ஏன் இந்த ஒரு ஆட்டிடியூட் எங்க இருந்து வருது? அதுதாங்க, நீங்க பெண்கள் குறித்த பார்வை தான் பெண்கள் மீதான மரியாதை உருவாக்கும். நீங்க பெண்கள் குறித்த பார்வை பிஜேபி எப்படி இருக்கும்? நாங்க தெய்வமா பாக்குறோம், நாங்க கடவுளா பாக்குறோம், நாங்க புனிதமா பாக்குறோம், கணவன் மனைவி உறவை நாங்க புனிதமா பாக்குறோம் அப்படின்னு பார்லிமெண்ட்ல மனைவியா இருந்தாலும் கூட அத்துமீறி பாலியலா அவங்களை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு டிபேட் நடக்கிற போது
கணவன் மனைவி உறவு வந்து புனிதமானது, திருமணம் புனிதமானது, அதுல இதெல்லாம் நம்ம பேச முடியாது அப்படின்னு சொன்ன கும்பல்கிட்ட போய் நீங்க ஒரு பெண் தனித்த உயிரி, அவளுக்கு தனிச்சு மனசு இருக்கு, அவளுக்கு மூளை இருக்கு, அவ இயங்குவா, அவ திறமையானவ, வலிமையானவன் சொல்லி பாருங்க. இந்த கும்பலுக்கு அது ஏறவே ஏறாது. சோ இந்த பெண்கள் குறித்த பிம்பம் என்ன இந்த கும்பலுக்கு இருக்குன்னா, அவங்க ஒரு பாலியல் ரீதியான ஒரு பண்டம், எனக்கான ஒரு பாலியல் பண்டம். நான் அவங்கள வெறும் நுகர்வுக்கான பொருளா மட்டும்தான் பார்ப்பேன். அப்புறம் வீட்டுல வேலை பார்த்துட்டு பிள்ளைக்குட்டியை பெத்து போட்டுட்டு அதை அரவணைக்கிற ஒருத்தி. அவளுக்கு அரசியல் தெரியாது, பொருளாதாரம் தெரியாது, சுயமரியாதை தெரியாது, எதுவுமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிற காலங்காலமா வழிமொழியப்பட்ட தத்துவார்த்தத்தின் அடிப்படையில் இயங்குற ஒரு குரூப். சோ இவங்க கிட்ட போய் பெண் விடுதலை, பெண் நீதி இதெல்லாம் பேச முடியாது. ரெண்டு வகையா இவங்க பெண்களை சுரண்டுறாங்க தோழர். ஒண்ணு பொது வெளியில இயங்குகிற பெண்கள், ஒண்ணு தன் கட்சிக்குள்ளேயே இருக்கிற பெண்களையும் சுரண்டத்தான் செய்யறாங்க. அப்படி ஒண்ணு நேர்மையானவங்களா இல்ல, வெளியே இருக்கிறவங்களா சுரண்டுறாங்க, கட்சி பிள்ளைகளா பாதுகாப்பா வச்சிருப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. இங்க இருக்கிற ஒரே ஒரு தலைவர், தமிழ்நாட்டினுடைய ஒரே தலைவர் மீது 145 கம்ப்ளைண்ட்ஸ் போச்சு, பாலியல் கம்ப்ளைண்ட். அவர் தான் இன்னைக்கு மாநில செயலாளரா, ஒருங்கிணைப்பாளரா, செயலாளரா இருக்கிறாரு. கேசவ விநாயகம்னு அவர் பேரு. அவர் அவரும் இத்தனைக்கும் வயசானவர். அவர் பேர்ல அத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சு. கடுமையா இது கமலாலயமா காமாலயமான்னு கேட்கிற அளவுக்கு சிடி ரவி அன்னைக்கு பொறுப்பாளர் கடுமையா அது மேல கோவப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் நீங்க பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. இதை தினமலரே வெளியிட்டுச்சுன்ற கூடுதல் தகவலையும் மக்களுக்கு நம்ம சொல்லிடுவோம். நம்ம ஆமா, விசாகா கமிட்டியே இங்க போட வேண்டிய நிலைமை ஆயிடுமேடா அப்படின்னு அவர் கதர்னதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது தினமலர் வெளியிட்ட செய்தி. இதோட நீங்க பாத்தீங்கன்னா பிரிஜ்பூஷன் ஒரு ஆகச்சிறந்த ஒரு பாலியல் சுரண்டல்வாதி. ஆனா அந்த ஆள் மேல ஏன் இன்னும் ஒரு எஃப்ஐஆர் போடல? டெல்லி போலீஸ் அவர் குற்றவாளின்னு சொல்லிடுச்சு. அவர் குற்றவாளி தான், அவர் அவர் மேல எஃப்ஐஆர் போடுங்க டெல்லி போலீஸ் அறிக்கை கொடுத்துருச்சு. ஆனா ஏன் அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடல? இன்னைக்கு வரையும் குத்துச்சண்டை அதற்கான அலுவலகம் அந்த ஆள் வீட்டுல இருந்திருக்கு. பிரிஜ்பூஷன் வீட்டுக்குள்ள குத்துச்சண்டை அலுவலகம் இருக்கு. இது எந்த ஊர்ல நடக்கும்? குத்துச்சண்டை வீராங்கனைகளுக்கான அலுவலகம் எதுக்கு பிரிஜ்பூஷனுடைய வீட்டுல இருக்கணும்? மூன்றாவது, இவ்வளவு மெடல்களையும் தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பிள்ளைங்க வேதனையா சொல்றாங்க தோழர். எனக்கெல்லாம் ஈரக்குலையா அறுந்து போச்சு. நான் மனசுக்குள்ள இருந்து சொல்றேன் இந்த வார்த்தையை. என் பிள்ளைய கண்ணீரோட அவமானப்பட்டு ரோட்ல நிக்கிறாங்க தோழர். இந்த வயசுல நமக்கும் பிள்ளைங்க இருக்கும், 20 வயசு அந்த குழந்தைங்களுக்கு. அந்த பிள்ளைங்க அப்படியே மோடிக்கு கடிதம் எழுதுறாங்க. அவங்க ரொம்ப வேதனையா சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா தோழர்? இந்த மெடல்கள், இந்த விருதுகள்லாம் எனக்கு ரொம்ப பாரமா இருக்குன்றாங்க. அது எத்தனை பெரிய வார்த்தை தெரியுங்களா? நான் போராடி 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 ஒரு இனத்தோட போராடி, குடும்பத்தோட போராடி, ஒரு சமூகத்தோட போராடி ஒரு இடத்துல வந்து நின்று போராடி ஜெயிச்சிட்டேன். ஆனா என்ன ஒரு அதிகாரம் பாலியலா சுரண்டுது. இந்த ஜெயிச்ச இந்த மெடலும் இந்த இதுவும் எல்லாமே எனக்கு பாரமா இருக்கு அப்படின்னு ஒரு குழந்தை ஒரு கடிதம் எழுதுறேன்னா, இது எவ்வளவு கேவலமான ஒரு நாட்டுல நம்ம இருக்கோன்றதுக்கு ஒரு அத்தாச்சி. இது பரவாயில்ல தோழர், அந்த குழந்தைகளுக்கு எதிரா அந்த மல்யுத்த வீராங்கனைகளா இருக்கிற மற்றவர்களை தூண்டி விட்டு, ஏன்னா வாய்ப்பு இல்லாம போயிடும், அவங்க வாய்ப்பு மறுக்கப்படலாம், அவங்க விளையாட்டே அதோட முடிஞ்சு போயிடலாம். எல்லா குழந்தைகளும் சாமானிய வீட்டு குழந்தைகளா இருந்து வர்றதுக்கான சூழல் இந்த குத்துச்சண்டையில அதிகம். அப்ப சாதாரண வீட்டு குழந்தைகளுக்கு என்ன அப்படின்னா, நமக்கான வாய்ப்பு மறுக்கப்படுமோன்ற அச்சத்துல இருக்கும்போது அரசாங்கமே தூண்டி விட்டு இவங்களுக்கு எதிராக போராட்டத்தை நடத்த வைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை சொல்லுங்க. அப்போ போராடி பிடி உஷா போன்றவர்கள்லாம் யோசிச்சு பாருங்க, இந்த கஷ்டம் எவ்வளவு கடந்து வந்திருப்பாங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் அந்த பாதையில வந்தவங்க தான். கண்டிப்பா கண்டிப்பா வாபஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிராக தூண்டி விடுறது இந்த கும்பல் அப்படிங்கறத பார்க்கும்போது இந்த விஷயம் அது மட்டும் இல்ல சொல்ல, நிறுத்துங்கன்னு மட்டும் அவங்க சொல்லல. அவங்க இன்னொரு வார்த்தை சொன்னாங்க. பிடி உஷா என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் இப்படி பொது வெளியில போராடுவது அவமானகரமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. நாங்க எதுக்கு அவமானம்? என் மீதான பாலியல் அத்துமீறலை நான் பொதுவெளிக்கு கொண்டு வந்து ஒருத்தர் முகத்தரையை உரிச்சு கிழிச்சு காய போடுவேன், காட்டுவேன் இந்த சமூகத்துக்குன்னு சொல்ற ஒரு குழந்தை எப்படி அநீதியான குழந்தைய மாறும்? அப்ப அவன் எவ்வளவு பெரிய போராட்டத்தை அந்த குழந்தை நடத்தி இருக்கா இன்னைக்கு வரையும். ஒரு பெரிய அதிகாரத்தோட ஒரு இந்தியா முழுவதும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பணபலம் இருக்கிற, படைபலம் இருக்கிற, அதிகார பலம் இருக்கிற ஒருத்தரை எதிர்த்து ஒரு சின்ன பிள்ளை நின்று போராடுறான்னா அவன் நீதிக்காக போராடுறான். அந்த ஏன் இவங்களுக்கு தோணல அப்படின்னா, இன்னைக்கு கூட பிரிஜ்பூஷனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் இந்த மல்யுத்த சங்கத்தினுடைய தலைவரா இருக்காரு. அப்ப என்னன்னா, நீ ஆக்டிங் தலைவரா இரு, நான் மத்ததெல்லாம் பாத்துக்கிறேன். அதுதான் அவனுக்குள்ள இருக்கிற வேலை. அதனாலதான் இவங்க எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெளியே வந்து நின்று நாங்க விளையாடலன்னு சொல்லி ரொம்ப மோசமா சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு இந்த குழந்தைங்க தள்ளப்பட்டாங்க. போன ஒரு 4 நாளைக்கு முன்னாடி உசிலம்பட்டியில, மதுரை உசிலம்பட்டியில
ஒரு போஸ்டர் அடிச்சு பிஜேபி பெண்கள் ஒட்டுறாங்க. அது என்ன போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்கன்னா, இங்க இருக்கிற ஒரு ஆளு, அங்க இருக்கிற மாவட்ட தலைவர், வடக்கு மாவட்ட தலைவரா இருக்கிற ஒரு ஆளு என்ன பண்றான்னா பாலியலா பெண்களை சுரண்டான். அப்ப இந்த பெண்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, தலைவரே எங்களை போராட தூண்டாதே. போஸ்டர் இப்படிதான், எங்களை போராட தூண்டாதே, நாங்க இவ்வளவுதான் மரியாதையா இருப்போம், அதுக்கு மேல நீ பண்ணீங்கன்னா நாங்க போராடிவோம் அப்படின்னு போஸ்டர் அடிச்சு பெண்கள் ஒட்டி இருக்கிறாங்க. அப்போ இங்க உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம கதாநாயகன் காதல் மன்னன் ஒருத்தர் வந்து விழுப்புரத்துல இருப்பாரு. விழுப்புரத்துல எப்பயுமே அவருக்கு 24 மணி நேரம் இதே வேலைதான் அவருக்கு. அவரு கலிவரதன், அவருக்கு எதிராக வந்து பெண்கள் முற்றுகை போராட்டம் நடத்தினாங்க, சொந்த அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். அப்புறம் நீங்க சொன்ன அந்த சிறுமிய வந்து பாலியல் பலாத்காரமும் 1 வருஷமா பாலியல் சுரண்டல் செய்த முன்னால கமலாலயத்துக்குள்ள போந்து ஒரு பெண் நிர்வாகி வந்து போராட்டம் பண்ணாங்களே தோழர். ஆமா ஆமா. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, பிஜேபிக்குள்ள இருக்கிற பெண்களும் சுரண்டப்படுகிறார்கள், பிஜேபிய தேடி போய் வேலை கேட்கிற பெண்கள், பிஜேபி கிட்ட உதவி கேட்கிற பெண்களும் பாலியலா சுரண்டப்படுறாங்க. பிஜேபிக்கு வெளியே இருக்கிற அதிகாரம் இதே பிஜேபிலங்க. மகாராஷ்டிரத்துல ஒரு மந்திரி பிஜேபிக்கார, அவன் என்ன பண்றான்னு தெரியுமா, ஈடிய உன் வீட்டுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி பெரிய அதிகாரிகளை பெண்களை வந்து படுக்கைக்கு கூப்பிட்டு இருக்காரு. அப்படி நிறைய பேர் மிரட்டி இருக்கிறாரு. இது எவ்வளவு அயோக்கியத்தனம். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இவங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரு? மோடி ஜி, நான் பெரிய உத்தமன் யோகியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற குரூப் இத்தனை கேவலமா பெண்கள் சுரண்டப்படுவதை வேடிக்கை பார்க்கறாங்க. சோ இவங்களுக்கு தேவை அதிகாரம், பெண்களுடைய அனுமதி இல்ல. ஓட்டு போடும்போது ஓடி வந்து நின்று பேட்டி பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோன்னு கட்டுவாங்க. ஆனா இந்த பெண்களுக்கு எந்த இடத்துல நியாயம் கிடைக்காம பாத்துப்பாங்க இந்த கும்பல். அதெல்லாம் இவங்களுடையது. இதுல நான் ஆச்சரியமே படல. எனக்கு இப்படிதான் நடக்கும் நல்லா தெரியும். ஏனென்றால் இவர்களுடைய பார்வை, இவருடைய தத்துவார்த்த விஷயங்கள் எல்லாமே பெண்களுக்கு எதிரானது. சோ இவர்கள் அதிகாரமும் பெண்களுக்கு எதிராக தான் இருக்கும். இந்த பில்கிஸ் பானு வழக்குல பாத்தீங்கன்னா, இந்த 11 குற்றவாளிகள் வந்து மே 2022 மே மாதம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் வந்து ஃபைல் பண்றாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ரெமிஷன் வேணும் அப்படின்னு கேட்டு. சோ அந்த ஆர்டர்ல வந்து குஜராத் கவர்மெண்ட் இன்னைக்கு வந்த தீர்ப்புல சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த ரெமிஷனை வந்து டிசைட் பண்ற அதிகாரமே வந்து குஜராத் கவர்மெண்ட்டுக்கு கிடையாது. இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டது மகாராஷ்டிரா மாநிலத்தில். அப்ப அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட அந்த தீர்ப்பளித்த அந்த நீதிபதியை கன்சிடரே பண்ணாம இத வந்து குஜராத் நீதிமன்றத்துக்கு வந்து இந்த அதிகாரத்தை கொடுத்தது வந்து தவறு அப்படின்றத சொல்லி இவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிருக்கிறாங்க. 1992ல இருந்த ரெமிஷன் பாலிசியை வச்சு, அதுக்கப்புறம் அந்த பாலிசியை வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் சம்பவம் நடந்த டைம்ல இருந்த ரெமிஷன் பாலிசியை வச்சு இவங்களுக்கு வந்து ரெமிஷன் கொடுத்திருக்கிறாங்க. இது வந்து அபியூஸ் ஆஃப் பவர் அப்படிங்கறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு தெளிவா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் 2 வாரத்துல இந்த 11 பேரும் ஜெயில ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது நல்ல விஷயம் தான். ஆனா இதை தாண்டி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த 11 பேர் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பில்கிஸ் பானு இன்டர்வியூல சொல்றாங்க, அவங்க எல்லாரும் எனக்கு நல்லா தெரியும், ஏன்னா தொடர்ந்து எங்க வீட்டுல வந்து பால் வாங்கிட்டு போறவங்க அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த 11 பேர் அப்படிங்கிறவங்க வெறும் கருவிகளா தான், எனக்கு வந்து அவங்கள பார்க்கும் பொழுது கருவிகளா தான் தோணுது. இந்த சூத்திரதாரி இருக்கிறான்ல, இந்த கோத்ரா ரயட்டை ஃபுல்லா வந்து கன்சீவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண அந்த சூத்திரதாரிகளுக்கு யார் தண்டனை கொடுப்பாங்க? அது வந்து வருகிற 2024 அதுக்கு ஒரு விடை கிடைக்குமா? இல்ல, அப்படிலாம் நம்ம வந்து பேராசை எல்லாம் படக்கூடாது தோழர். குற்றவாளிகளுக்கெல்லாம் தண்டனை கிடைக்கிறதா இருந்தா, நம்ம இங்க கண்ணுக்கு முன்னாடி 500 ஆண்டுகளுக்கு மேல இருந்த ஒரு பெரிய மசூதி தான் வந்து பாபர் மசூதி. அந்த மசூதி இடிக்கப்பட்ட போது இடித்தவர்களுக்கு இன்னைக்கு வரையும் தண்டனை கிடையாது. அவங்க ரொம்ப ஜாலியா வெளியே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அம்மா உமா பாரதி உட்பட எல்லாரும் ஜாலியா வெளியே தான் இருக்கிறாங்க. தண்டனை யாருக்குமே இல்ல. நம்ம அர்ஜுன் சம்பத் தமிழ்நாட்டுக்குள்ள ஜாலியா தான் தெரியுது. அவர் தான் போய் இடிச்சதா அவர் பல பேட்டியில சொல்லியிருக்காரு. சோ இங்க நீதி எல்லாம் அப்படி எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. சாமானியர்களுக்கு நீதி என்பதெல்லாம் நினைச்ச உடனே கிடைக்காது. ஒரு பெரும் போராட்டத்தின் பின்னாடி ஒரு சின்ன ஒலிக்கீற்றை போல, பேரிருள்ள ஒரு சின்ன ஒலிக்கீற்றை போல ஒரு நீதி அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிடைக்கும். ஆனா பெரிய அளவுல நம்ப முடியாத மனநிலையில் நான் இருக்கேன். ஏன்னா தொடர்ந்து 19 வயசுல இருந்து நான் அரசியலை பார்த்துட்டு இருக்கனால இந்த நிகழ்வுகளை எல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்றதுனால நான் சொல்றேன். இன்னொரு விஷயம் கூட இதுல பார்க்க வேண்டியிருக்கு தோழர். இந்த திட்டமிட்டவர்கள் யார் அப்படின்னா, அன்னைக்கு அமைச்சர்களாக இருந்த கும்பல் தான் இதை திட்டமிடுறாங்க. அமைச்சர்களா இருந்த கும்பல் இதை திட்டமிட்டு நடத்துறாங்க. ஆல்ரெடி இவங்க திட்டம் போட்டாச்சு. 24 ஹவர்ஸ்ல இவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு ஒரு பெரும் கலவரத்தை ஒரு வாரத்துக்கு நடத்த முடியுமா அப்படின்னா இல்ல, அது நடத்த முடியாது.
இவ்வளவு பெரிய பிற்பாடான ஒரு கலவரத்தை நடத்த முடியாது. அப்ப இது வந்து தொடர்ந்து இவங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறாங்க. காவல்துறையை சைலண்ட் பண்றாங்க. பக்கத்துல நிக்கிறாங்க காவல்துறை, அவங்க வேடிக்கை பாக்குறாங்க. அவங்க வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்ற அமைதியா இருக்கிறாங்களா. நீங்க அந்த காலகட்டத்துல 2 தாடியை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. அப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப 2 தாடிகளை குறித்து பேசிட்டு இருந்தாங்க 2002ல. அந்த தாடிகள் யாரு அப்படின்னா, ஒருத்தர் கருப்பு தாடி நம்ம நரேந்திர மோடி, ஒருத்தர வெள்ளை தாடி கிரே தாடின்னு சொல்லுவாங்க, அவரு நம்ம அமித்ஷா. இன்னைக்கு தான் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு திர்றாரு. அன்னைக்கு தாடி தான் 2 தாடி. இந்த 2 தாடிகளும் அமைதியாக இருந்ததே ஒரு பெரும் பேசுபொருளாக மாறியது. அப்ப போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்க, எங்களை அமைதியா இருக்க சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு உதவி கேட்டவங்கள்ட்ட பூரா அமைதியா இருந்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் இந்துக்கள்லையும் பல பேர் பலரை காப்பாத்தி இருக்கிறாங்க. அப்படி மொத்தமா மனிதநேயமே இல்லாம போச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பல இந்துக்கள் பல இஸ்லாமியர்களை காப்பாத்திருக்காங்க. பல இஸ்லாமியர்கள் இந்து பெண்களையும் பாதுகாத்திருக்கிறாங்க. அதெல்லாம் நடந்திருக்கு. மனுஷங்க அங்க இருந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சங்கம் பரிவார் கும்பலைத்தான் நம்ம சந்தேகப்படுறோம். ஒரு சமூகத்தை கிடையாது. ஒரு சங்க பரிவார் கும்பல் ஒரு சமூகத்தை எப்படி பாழ்படுத்த முடியும் என்பதற்கு இது ஒரு பயங்கரமான எடுத்துக்கட்டு. தொடர்ந்து பேச்சுங்க, தொடர்ந்து பிரச்சாரம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சாமியாருங்க அங்கங்க இருந்து அந்த மாநிலம் முழுவதும் இந்த இன்சிடென்ட்க்கு முன்னாடியே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரச்சாரமே நீங்க போய் பார்த்தா இதுல இருக்கும். இந்த ஃபைனல் சொல்யூஷன் டாக்குமெண்ட்ரி சொன்னேன் இல்லையா, அதுல நீங்க பார்க்க முடியும். 1 மாசத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகுறாங்க. தொடர்ந்து சாமியார்களை வச்சு வீதிகள்ல கூட்டம் போடுறாங்க, தலைவர்கள் பேசுறாங்க, சங் பரிவாரம் பேசுது. 1 வாரத்துக்கு முன்னாடி இருந்தே திட்டம் போட்டு பேசி அவங்க மனத்துல வெஸ்த வலிக்கு. நீங்க கரெக்டான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இவங்கெல்லாம் கருவிகள் தானே. ஆமா, கருவிகள் தான். இந்த கருவிகளை பயன்படுத்தி தான் இவங்க மேல மூளைச்சலவு செய்து இவங்க கையில ஆயுதத்தை கொடுத்து இவங்களை பூரா குற்றவாளி ஆயிட்டா. ஆனா மோடி வந்து பிரதமராவே இருப்பாரு, அமித்ஷா உள்துறை மந்திரியாவே இருப்பாரு. இங்க இருக்கிற அதுவும் அந்த அம்மா ஒரு டாக்டர், அவங்க மினிஸ்டரா இருந்தவங்க, மருத்துவர். அந்த அம்மாவுடைய அலுவலகத்துல ராத்திரி மீட்டிங் நடந்தத அங்க வேலை பார்த்தா ஒரு கம்பவுண்டர் பதிவு பண்ணியிருக்காரு, குற்றமா பதிவு பண்ணி இருக்கிறாரு. அந்த அம்மா அவங்க இதுல ராத்திரி பூரா மீட்டிங் நடந்துச்சு, நான் வந்து என்ன மீட்டிங் தெரியாது, நான் கூட போய் காபி தண்ணி குடுத்துட்டு இருந்தேன்ற விஷயமும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த இதுல நீங்க இன்னொரு விஷயத்தையும் பார்க்கலாம். இந்த கலவரத்தை பொறுத்த வரையும் இவனுங்க பூரா திட்டம் போட்டிருக்கான், ஆயுதம் பூரா திட்டம் போட்டு வர வச்சிருச்சு. மக்களை 1 மாசத்துக்கு முன்னாடியே இது பண்ணி எழுப்பியாச்சு. இந்து மக்களை நம்மளே கொண்டு அதை பிரச்சனை ஆக்குறதுன்ற வரையும் முடிவு பண்ணியாச்சு. கோத்ரா ரயில் நிலையத்தினுடைய அந்த ஊழியர், அந்த மேனேஜர் இருப்பாங்களா, அதுல துணை மேனேஜர் மீனான்னு பேர். அவங்க அந்த அம்மா என்ன பண்ணி இருக்கிறாங்கன்னா, ஒரு தெகல்காகிட்ட கொடுத்த பேட்டியில, ஏங்க அவங்க முஸ்லீம் கையில எல்லாம் ஆயுதமே இல்லைங்க, அவங்க கல்லால் அடிச்சாங்க, அதனால ஜன்னலை மூடிட்டு மக்கள் உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு. அவங்க முஸ்லீம் பெண்ணை கடத்துறாங்க அப்படின்னு கடத்தி இருக்கிறானுங்க. ஜெய் அனுமான் குரூப் கடத்தி இருக்கு. ஒரு முஸ்லீம் பொண்ண தூக்கி நடுத்தர வயசு பெண்ணை வந்து உள்ள கடத்தி இருக்கிறாங்க. அதனாலதான் சண்டை. அப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னு சொன்னா, இது திட்டமிட்ட கலவரம். அதிகாரத்தை தக்க வைக்க மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து தங்களுடைய சங்க பரிவார் கும்பலை வைத்து ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை செய்து மிகப்பெரிய ஒரு வன்மத்தை மூளைக்குள்ள திணிச்சு உருவாக்குன இதுதான். இது நடந்து முடிஞ்ச பிறகும் 1000 இடங்களுக்கு மோடி போயிருக்கிறார். ரத யாத்திரைங்க குஜராத்துக்குள்ள இந்த கலவரத்துக்கு அப்புறம் 1000 இடங்கள்ல போய் இந்துக்கள் நாங்கள் அப்படி இருப்போமா, இந்து சகோதரர்கள் அவ்வளவு மோசமானவர்களா, அந்த பேட்டி அப்படியே இருக்கு. ஃபைனல் சொல்யூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நாங்கள் அப்படி இருப்போமா, அவர் நேரடியா பேசுறதை எடுத்திருக்காரு. அது டாக்குமெண்ட்ரி, பொய் கிடையாது. ஒரு போட்டோவை இவங்கள மாதிரி மாஃபிங் பண்ணி போறது கிடையாது. நேரடியா பேசுனதை அப்படியே ஊரா போய் எடுத்திருக்காரு அவரு. அப்ப நீங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா தெளிவா 1000 இடத்துல திரும்பவும் போய் இந்துக்களை திரட்டி தனக்கு ஆதரவான ஒரு சூழலை உருவாக்கிக்கிட்டு தான் இந்த இஸ்லாமியர்களை பழி கொடுத்தாங்க. அப்ப நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த மேல உட்கார்ந்து அடிக்க சொல்றவன் என்னைக்குமே தன்னடைக்கு போக மாட்டான். இந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அடியாட்கள் இருக்காங்க பாருங்க, யாரு நம்ம அண்ணாமலை மாதிரி, இதுங்க பூரா ஜெயில கம்பி எடுங்க, பூரா மேல போய் உட்கார்ந்து பதவியில இருப்பான். இதை புரிஞ்சுக்கணும் இந்த குரூப். எய்தவர்கள் வந்து அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க, இன்னைக்கு அம்புகளை மட்டும் தண்டிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்மால் ரே ஆஃப் ஹோப். இன்னும் சனநாயகம் இருக்கு, முழுமையா செத்து போயிடல அப்படிங்கறத வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவமா தான் இந்த நீதிமன்ற தீர்ப்பை பார்க்க முடியுது. ஆனா இன்னும் there is still a long way to go அப்படிங்கறதையும் நீங்க சொல்றீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க்யூ. நன்றி தோழர்.